மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாஜக அதிமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கும்போதோ இல்லை ப்ரெஸ் மீட்டிங்கில் ஏதாவது ஒரு சின்ன கருத்து முரண்பாடான ஏதாவது ஒரு பேசிட்டான்னா அப்போவே ஒரு 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க இன்னைக்கு ஊடகம். திமுக கூட்டணியில் செல்வ பெருந்தகை எல்லாம் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அயோக்கியன் அது இதுன்னு நிறைய பேச்சு நேற்று பேசியிருந்தாரு. தொடர்ந்து இன்னைக்கு சிபிஐஎம்ல சண்முகம் அவர்கள் கூட பேசியிருக்கிறாரு. அதாவது திமுக இனி ஆட்சிக்கே வர முடியாது, பாஜக மாதிரி செயல்படுறாங்க, யார் போராடினாலும் அவங்க நசுக்க பார்க்குறாங்க, இப்படி ஒரு மனநிலையில் இருந்தான்னா ஜனநாயகத்தில் ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு டிமாண்டு வச்சு பேசுகிறத கவனிக்கலாம், பப்ளிக்காக பேசுகிறத. ஏன்னா ஒரு எலெக்ஷனுன்னு வரும்போது இவங்களோட டிமாண்ட் இந்த மாதிரி தான் தெரிவிப்பாங்க போல இருக்கு. ஆனால் இது திமுக கண்டுக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டுகொள்ளவே இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா திமுக இது மட்டும் தான் கண்டுகொள்ளவில்லையா, டெல்டா பகுதியில் நெல் எல்லாம் முளைச்சிருக்கு. ஆனால் இவங்க கண்ணீர் சிந்துறாங்க. எதுக்காகன்னா பைசன் படம் பார்த்து. அரசியல்வாதிங்க எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசியல் இங்க நடக்குது பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் மனம் உருகி நொந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் சொன்னாரு. அதே அந்த கற்பனை கதாபாத்திரம் அந்த சினிமாவுக்கு. ஆனா நேரடியா அஜித் மரணம் எல்லாம் நடந்தது, அந்த இடத்துல ஒரு சாரி சொல்லிட்டு அது என்ன எப்படி அந்த கேஸ் போகுது எதுவுமே அறிவிக்கல. ஆனா இங்க எப்படி போகுது பாருங்க. அதே தூய்மை பணியாளர்கள் அந்த அளவுக்கு, அதாவது அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல போராடுவாங்களே, நான் அன்றாட ஒரு கூலியை உயர்த்தி கொடுங்கன்ற மாதிரி தான். அப்ப அந்த மாதிரி நடு ரோட்ல அதுவும் அமைதியா போராடிட்டு இருக்கும்போது கூட கூலி படம் பார்த்து அதுக்கு ஒரு விமர்சனம் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு டெல்டா பகுதியில் கண்ணீர் சிந்துறாங்க, நெல் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. பைசன் படம் பார்த்து அரசியல்வாதிகள் எல்லாம் கண்ணீர் விட்டுட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு ஊடகம் பேசுறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனநிலை பாருங்க. இப்போ மக்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துறவங்க ஆனா உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயத்துக்காக, கரூர் விஷயத்துக்காக, அவரும் ஏதோ ஒரு அரசியலுக்காக, நம்ம சப்போர்ட்டுக்காக பேசல, விஜய் அவர்கள் கரூர் விஷயத்துக்காக அவங்கள எல்லாத்தையும் 41 குடும்பங்களை வரவழைச்சு அவருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு ஒரு முயற்சியை எடுத்தாரு. அதாவது இதுக்கு முன்னாடியே கரூர்ல எடுத்தாரு. நிறைய மண்டபங்கள் எல்லாம் டிஜிபி கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கி நிறைய முயற்சி செஞ்சிருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு விதத்துல தடைப்பட்டு வந்துச்சு, அந்த சௌகரியம் இல்லாம போயிருச்சு. பக்கத்து கிராமம் பக்கத்து இடத்துல ஏதாவது ஒன்று முயற்சி செஞ்சிருந்தாரு, எதுவுமே நடக்கல. நிறைய பயமுறுத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் ஏதாவது விஜய் போய் ஏதாவது ஒரு அசம்பாவிதியை பண்ணிட்டான்னா நெக்ஸ்ட் அரசியலே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஏதோ ஒரு பயம் இருந்திருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்றாரு, விஜய் ஏன் போகலைன்னா 41 உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, விஜய் உயிருக்கு எப்படி பாதுகாப்பு வந்துடும், அதனாலதான் அவர் போகலையோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்றாரு. ஆனா இப்போ இந்த இடத்துல இவர் இப்போ சென்னையில மாமல்லபுரம் ஒரு நட்சத்திர விடுதியில அவங்கள அழைச்சி, அதுவும் பாருங்க, ஒரு ஊடகத்தை யாருமே உள்ள அனுமதிக்கல. ஊடகம் இங்கிருந்து கேட்குறாங்க, அங்கிருந்து நெறியாளர்கிட்ட, அதாவது என்ன தற்போதைய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வெங்காயமும் அங்கிருந்து சொல்றதில்ல, யாருமே உள்ள அலோவ் பண்ணல. ஆனா சில தகவல்கள் தவைக்க தரப்புல இருந்து உள்ள யாருமே செல்போன் அலோவ் இல்லை, எதுவுமே அலோவ் இல்லை. ஆனா பாதிக்கப்பட்டவர்களை தனித்தனியா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு கல்வியில என்ன பிரச்சனை, தொழிலில் என்ன பிரச்சனை, எல்லாமே நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா வாங்குறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஏதோ ஒரு சேஞ்சஸ் அவர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஏன்னா நிறைய கருத்துக்கள் இன்னைக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இறந்த இடத்துக்கே போய் தானே எல்லாம் விசாரிப்பாங்க, இவர் மட்டும் என்ன ஸ்பெஷல்னு. 1000 இருந்தாலும் கூட யதார்த்தமான ஒரு சில நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் இது செய்யறதுல தவறே இல்லைன்ற மாதிரி தான் ஆழமா சிந்திச்சா நம்ம சொல்லலாம். ஆனா அரசியலுக்காக வேணும்னா வேற ஏதாவது வேணும்னாலும் நம்ம பேசலாம். ஆனா இங்க இப்போ இந்த ஊடகம் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ், இதுக்கு முன்னாடி பப்ளிக்ல ஏதாவது ஒரு மாநாடு மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல லைவ், அதாவது விஜய் வந்தார், ஷூ போட்டார், ட்ரெஸ் மாட்டினார் அப்படின்னு 24 மணி நேரமும் ஊடகத்துல காட்டுறாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு
இதே அதிமுக ஆட்சியா இருந்திருந்தான்னா, இதே நெல் கொள்முதல் நடக்காம நெல் எல்லாம் முளைச்சிருந்தான்னா இன்னைக்கு 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு எந்த டிவிலையும் அது நடக்கல. இப்போ இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. இப்போ வந்து சீமான் அவர்கள் எல்லாம் இதே டெல்டா பகுதிகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ஏதோ ஒரு திசை மாத்துறாரோன்ற மாதிரி ஒரு தகவல். அதாவது அவர் நேத்து ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்டிங்ல அதாவது பிஜேபி தான் கண்டிப்பா ஆட்சிக்கு வருவாங்க. காரணம் என்னன்னா இந்திக்காரங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. 1.5 கோடி இந்தி மக்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. பாருங்க, கோவையில தெற்கு அந்த பகுதியில வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் 20,000 வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஆனா இந்த அளவுக்கு வின் பண்றதா நமக்கு தெரியல. ஆனா இவங்க எல்லாம் ஏதோ ஒரு திசை மாத்தி போறதெல்லாம், அதாவது இந்திக்காரன் வந்துட்டாங்க. ஏன்னா பீகார் எலெக்ஷன்ல வந்து எல்லாருக்கும் தெரியும், நிறைய வாக்காளர் திருத்தம் நடந்தது, நிறைய நீக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வேற இடம் குடிபெயர்ந்திருக்காங்க, அதனால நீக்கப்பட்டிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இங்க வந்து இந்திக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்றத பெரும்பாலும் வந்து இங்கெல்லாம் ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் யாரும் இல்லை. வெஸ்ட் பெங்காலு வேற ஆட்கள் எல்லாம் தான் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்களே ஒழிய இவரு சொல்ற மாதிரி எல்லாம் அப்படி இல்லை. ஆனா இவங்க எல்லாம் இப்ப வந்து இதுதான் முக்கியமான ஒரு வேலையா இன்னைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பார்த்தோம்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சி பார்த்து கேள்வி கேட்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான். ஆனா இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு சமரசத்தோட இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் எடுக்கிறேன்னு மக்கள் மத்தியில் ஒரு வெறும் கண்துடைப்பே ஒழிய இவங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவுன்னு தான் இப்போதைய செயல்பாடுகள்லாம் நமக்கு கவனிச்சுட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ற இவங்க வந்து விஜய் அவர்கள் ஏதாவது வந்துட்டாரா என்ன? வரலையே, இன்னும் வரல, எதுவுமே வரல. ஆனா அரசியல்வாதிகளும் பயந்துட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். விஜய் பார்த்து ஏன் பயப்படுறீங்கன்ற மாதிரி தான். ஆனா திருமாவளவன் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பார் கவுன்சிலிங் முன்னாடி ஒரு சின்ன ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆச்சு, சின்ன லேசா தட்டுன அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. தட்டினாங்க, ஆனா அதிகமா நல்லா ஒன்றும் அடிக்கல அப்படின்னு ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாரு. அது உண்மையிலேயே அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை தான் வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது இதுன்னு நிறைய அண்ணாமலைக்கும் தனிப்பட்ட கருத்து மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி வந்துச்சு. கடைசியில் பாலிமர் செய்தி வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டாங்க. இன்னைக்கு பார் கவுன்சிலிங் முன்னாடி பார் கவுன்சிலிங்க்கு உள்ளார போய் அவரை தாக்குனதெல்லாம் இன்னைக்கு வீடியோ வெளியே விட்டுட்டாங்க இன்னைக்கு பாலிமர் செய்தி. ஆனா திமுகவில் வந்து இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமா விசிக்கு ஆனாலும் சரி, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆனாலும் சரி, இன்னைக்கு காங்கிரஸ் ஆனாலும் சரி, எல்லாமே ஒரு எதிரான ஒரு செயல்பாட்டில் தான் இருக்காங்க. மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அது நம்ம அரசியலா பார்க்கும்போது என்ன நினைக்கலன்னா, ஏதோ ஒரு எலெக்ஷன் வரும்போது சீட்டு விஷயத்துக்காக ஏதாவது ஒன்று இவங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆனால் யாருக்கு எது எப்படியோ சீமான் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். கண்டிப்பாக இவங்க வந்து நெக்ஸ்ட் 2026 வந்து இவங்க வரவே மாட்டாங்கங்கிறது தான் யதார்த்தமான. இல்லைன்னா இந்த அளவுக்கு பதற மாட்டாங்கன்னு தான். ஏன்னா இன்னைக்கு மக்கள்ல நிறைய சமூக நீதி பற்றி இன்னைக்கு இந்த அரசு சொல்றாங்க. எந்த ஒரு சமூக நீதி இல்லைன்ற மாதிரி தான். நேற்று செல்வ பெருந்தகையே சொல்றாரு, நாங்கள் எங்ககிட்ட இருக்கிறதே கோமணம் மட்டும்தான், அதுவும் சமூக நீதின்னு ஒன்று தான், அதுவும் கூட உருவிடுவாங்கன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் சொல்லிட்டு வந்ததெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் இங்கே வந்து திமுக அரசு ஏன் என்ன தைரியம் இந்த அளவுக்கு டெல்டா பகுதியில் இந்த அளவுக்கு கதறிட்டு இருக்கும்போது இந்த படத்தை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போகும்போது என்ன தைரியம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மக்கள் சிந்திக்கணும். ஆனா இது வந்து யாருமே ஒரு தீவிரமா யாரும் யோசிச்ச மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து இதுதான் திமுக, இதுதான் திராவிட மாடல், என்னைக்குமே இவங்களோட நிலைப்பாட்டு இப்படிதான். ஆனா இவங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு புரியாத புதிராத இருக்கு. காரணம் என்னன்னா, நாங்க இப்படிதான் இருக்கோம்னு தொடர்ந்து சொன்னாலும் ஏதோ ஒரு தைரியத்துல அவங்க ஒரு கட்டமைப்பு, ஒரு வாக்கு கட்டமைப்பு இருக்கு. அதனாலதான் இவங்க இந்த மாதிரி செயல்படுறாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பயம் இருந்திருந்தானா இவங்க இது செய்ய மாட்டாங்க. ஏன்னா கடைசி நேரத்துல வந்து ஏதாவது காசு கொடுத்து ஏதாவது சாதிச்சிடலாம், இவங்களோட கட்டமைப்பு இவங்களுக்குன்னு இவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கு, அதனால வந்து எங்க தைரியமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு தாக்கத்தை கொண்டு வருவாருன்னு நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வந்து விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் தாண்டி விஜய்க்கு சில வாக்குகள் இருக்கு. ஆனா விஜய் எந்த பக்கம் போவாரு அப்படிங்கிற எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு. அந்த தைரியத்தை யாரு கொடுக்குறாங்க? விஜய் தனித்தே களம் கண்டானா 2026க்குள்ளார வந்து அவங்க இல்லாம பண்ணிடுவாங்க,
கட்டாயமா யாராவது ஒரு கூட்டணி வேண்டும். அது அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, கட்டாயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சனம் எல்லாம் வர்றதை நம்ம கவனிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாம் ஒரு பீகார் எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது தெளிவா இருக்கு. நிறைய கோர்ட்ல கேஸ் எல்லாம் இருக்கு. திமுக தரப்புல நிறைய எல்லாமே பீகார் எலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற இன்னொரு தகவலும் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை அவர்களுக்கு கூட எலெக்ஷனுக்கு வருவாரு. பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இங்க வந்து பிரச்சாரத்துல கண்டிப்பா இருப்பாரு. நிறைய மத்தியில இருந்து அத்தனை அமைச்சர்களானாலும் கூட அவங்களோட கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாத ஊடகம் எல்லாமே கட்டமைச்சு இருக்கு. இதெல்லாம் உடைச்சி மக்கள் தான் விழிப்படையணுங்கிறது நம்மளோட பார்வை. அப்படி மக்கள் விழிப்படையலைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். மனிதா நீ மகத்தானவன்